இந்த குரு பயிற்சி பாருங்களேன், 9 குரு சாதாரண விஷயமே கிடையாது. எங்கேயோ கீழே கிடக்கிறவனும் மேலே வரப்போகிறேன். அப்போ இதில் பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா, விருச்சிக லக்னக்காரங்களுக்கு வந்து நாத்தியம் ரொம்ப பேசுவாங்க. ஒரு குலதெய்வ கோயில் வேலை நடக்கு, அல்ல அவங்க ஏரியாவில் ஒரு கோயில் வேலை நடக்கு அப்படின்னா அதுக்கு பொருள் உதவி செஞ்சாயின்னு வைங்களேன், இவங்களுக்கு அப்படியே ஐஸ்வர்யம் கொட்டும். இந்த விருச்சிக லக்னத்துக்கே யோகாதிபதி யாருன்னா குரு தான். இந்த தனம் பஞ்சமாதிபதி, இது காலபுருஷனுக்கு 9, 12. வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கும் போது, வெளிநாட்டில் இருக்கும்போது உங்களுக்கு குழந்தைகள் பிறக்குது அப்படின்னா சரி, மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும். கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா, இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. வேகத்தோடும் விவேகத்தோடும் செயல்படக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுக்கு ராசி ரீதியா, லக்ன ரீதியா, நட்சத்திர ரீதியா இந்த குரு பெயர்ச்சி எப்படி பலன்களை கொடுக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக விருச்சிக லக்னம் அப்படின்னா நான் சொல்கிறது அவங்கள அறிவின் பெட்டகம். இவங்கள்ட்ட வந்து எடுக்கலாமே ஒழிய இவங்களுக்கு கொடுக்குறதுக்கு இந்த உலகத்தில் எவனுமே இல்லை, ஏன்னா திறமை. ஆனால் இந்த விருச்சிக லக்னத்துக்கே யோகாதிபதி யாருன்னா குரு தான். தன பஞ்சமாதிபதி, அந்த அதிகாரம். இந்த தன பஞ்சமாதிபதி இது காலபுருஷனுக்கு 9, 12. சப்போஸ் இவங்கெல்லாம் வெளிநாடு போய் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கும்போது, வெளிநாட்டில் இருக்கும்போது உங்களுக்கு குழந்தைகள் பிறக்குது அப்படின்னா சரி, மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும். அப்போ தன பஞ்சமாதி. இன்னொன்று இருக்குது, விருச்சிக லக்னக்காரங்களுக்கு வந்து நாத்தியம் ரொம்ப பேசுவாங்க. ஆனால் தன பஞ்சமாதிபதி 9, 12. இப்போ இவங்கெல்லாம் ஒரு குலதெய்வ கோயில் வேலை நடக்கு, அல்ல அவங்க ஏரியாவில் ஒரு கோயில் வேலை நடக்கு அப்படின்னா அதுக்கு பொருள் உதவி செஞ்சாயின்னு வைங்களேன், இவங்களுக்கு அப்படியே ஐஸ்வர்யம் கொட்டும். அதை செய்ய மாட்டாங்க, அந்த மனசே வராது இவங்களுக்கு. ஆமாம், கொஞ்சம் நம்பிக்கையே கிடையாது சில இடத்துல என்ன. ஆனால் இந்த குரு பயிற்சி பாருங்களேன், 9 குரு சாதாரண விஷயமே கிடையாது. பஞ்சமாதிபதி பாக்கியத்தில், இதை சொல்லும்போதே விருச்சிகத்துக்கு ஒரு மெழுமை தான். அப்போ எங்கேயோ கீழே கிடக்கிறவனும் மேலே வரப்போகிறேன். அப்போ இதில் பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா, இது வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பொறுமையாக இருந்தோம், செஞ்சோம், வச்சோம் அப்படின்ற ரீதியில் இவனுக்கு ஏதாவது சடனாக ஒரு மாற்றத்தை கொடுத்து ஒரு மேன்மையை கொடுத்தோம். சில பேர் இதில் என்ன நெகட்டிவ் இருக்குது அப்படின்னா, யோகாதிபதி தான் குரு 9 உட்காந்துருக்காரு, யோகம்தான். இது காலபுருஷனுடைய 4ஆம் இடம். அப்போ ஒரு பாக்கியம் அவனுக்கு நிறைவான நிலையை அது கொடுக்கும் அப்படின்றதுல எந்த விதமான ஐயப்பாடு இல்லை. என்ன செய்வான்னா, இப்போ ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு வந்து ஒரு சுபகாரியம் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, அல்லது இவங்க பூர்வீக சொத்து இதை வந்து பிரித்து எடுக்கணும், இதுக்கு வந்து ஒரு பணம் வேணும் அப்படின்ற ரீதியில் என்ன செய்வான், வேலையில் விஆர்எஸ் கொடுத்து வெளியே வந்துடுவான். இந்த தப்பை இவன் பண்ணிடக்கூடாது. பல பேருக்கு இந்த குரு ஒரு ஆமாம் அந்த 5, 9ன்றது என்ன செய்யும்னா டக்குன்னு விஆர்எஸ் கொடுத்து வெளியே வந்துடும். அப்போ அதில் இவங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். அதை மட்டும் அப்படின்னு தப்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ சனி 2ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார். அவரை மீனத்தை உட்காந்து பார்க்குறார். பொருளாதார பற்றாக்குறை இருக்கத்தான் செய்யும். சனி பகவான் யாருக்குமே நிறைவான பொருளாதாரத்தை கொடுத்தாருன்றதெல்லாம் இல்லை. தேவையப்போ கொடுத்துருவார், இல்லாட்டி செவ்வாத்தை இருப்பார். அவர்கிட்ட போய் நம்ம வந்து இதெல்லாம் பண்ண முடியாது. அதே மாதிரி சனி 7ஆம் இடத்தை பார்க்கும். இந்த 2ஆம் இடம் என்ற குடும்பஸ்தானத்தையும் 7ஆம் இடம் என்ற கலஸ்தரஸ்தானத்தையும் இப்போ இந்த சனி பார்க்குறதுனால இது வரைக்கும் இருந்த திருமண தடை இருக்கு இல்லையா, இப்போ குரு பார்த்தோன்னே இந்த திருமண தடையை நீக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், பழைய கடன் பைசலாயிரும், வாழ்க்கை அப்படின்றது ஒரு மாற்றம் மிக சிறப்பாக இருக்கும். அருமையான காலம். என்னென்னா, லக்னாதிபதி செவ்வாயே நீச்சமாகக்கூடிய வீட்டில் குரு உச்சமடைவதால் தன் தகப்பனார் தன் உடன் பிறந்தோருடைய பேச்சை கேட்டு, அல்லது உடன் பிறந்தோருக்காக அல்லது தகப்பனாருடைய இதுக்காக காசு பணத்தை பூரா அவங்க வெட்டியாக்கிறவங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் சரி. ஏன்னா எப்பயுமே இவங்க செய்ய வேண்டியது என்னென்னா, இவங்களுக்கு விருச்சிக லக்னத்துக்கு 2ஆம் இடம், காலபுருஷனுக்கு 9ஆம் இடம். வியாழக்கிழமை சிவாலயம் போகிறாங்கன்னு வைங்க, இவங்களுக்கு போதுமானது. வியாழக்கிழமை இது எல்லா காலத்துக்கும், இந்த காலத்துக்கும் இல்லை, எப்பயுமே வியாழக்கிழமை சிவன் கோவில் போய் சிவசக்தியை வழிபட்டு அங்கே உள்ள ஒரு பைரவருக்கு ஒரு ஏதோ புஷ்பத்தை வாங்கி கொடுத்துட்டு வந்தாலே போதும். சூப்பராக. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலை தான் நிலவுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா, இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ.